I am your best friend. Please, yeah. Please. Welcome to show Monster BC Bora Monster and Mr. Welcome back to my channel. So இந்த வருஷம் is the year of the horror films and the thriller films அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு obsession பாருங்க நிறைய பேர் சொல்லி அதை போய் பார்த்தா வேற லெவல் சம்பவமா இருந்துச்சு. நான் ரிவ்யூலாம் பண்ணிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். பட் அதே வரிசையில் வந்த படம் தான் பேக் ரூம்ஸ். இந்த படத்தை நீங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இன்டர்நெட்ல பேசிக்கிறாங்க. வேற லெவல் படமா இருக்கும் போல இருக்கு. சரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, ரெடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 11ஆம் தேதி நைட் ஷோவை வந்துட்டு பிரீமியர் ஷோ மாதிரி இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோன்னே நைட் ஷோ ஹாரர் நம்மளுக்கு டர் ஆகும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ரிவ்யூ போடணுங்கிறதுக்காக நானும் என் வைஃப் டிக்கெட் புக் பண்ணி போய் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் வந்தோம். புரியல என்னமோ சொல்ல வந்தீங்க, ஏதோ பயங்கரமா ஒன்று பில்டு பண்ணீங்க, ஆனால் பொசகன் முடிச்சிட்டீங்க, ஒன்றுமே பெருசா பிடிப்படலையேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்தேன். வீட்டில் எனக்கு மனசே ஆறல. அதனால் வந்துட்டு சரி ஓகே ரிவ்யூ போடலாமான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு இது இவ்வளோ பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பேக் ஸ்டோரி இருக்கும், இதை தெரிஞ்சுட்டு நம்ம பேசலாம். சும்மா ஓகே இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு இருக்க மாதிரி ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி கிரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது தான் சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி உங்களை பார்க்கணும்னு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள், இல்லாட்டி வந்து வெயிட் பண்ணி நீங்கள் ஓடிடிலே பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2002 மூடி இருந்த ஒரு ஃபர்னிச்சர் கடை. அந்த ஃபர்னிச்சர் கடையை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருக்கான், அவ்வளோதான். சரியா, அது ஒரு மாதிரி மஞ்சள் கலர் ரூமாக இருந்திருக்கு. அது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் பேசிக்கலாக. அது 2019 எவனோ ஒருத்தர் இன்டர்நெட்டில் கிளப்பி விட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை போட்டு ஒரு பேய் கதையை கிளப்பி விட்டான். பேசிக்கலாக டே தம்பி இதுக்கு பேர் தான்டா பேலஸ், இங்கே தான் ராஜ பரம்பரை ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார் வடிவேலன்னு. அந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு பேர் தான் பேக் ரூம். இது வந்து ஒரு ஆல்டர்னேட் டைமென்ஷனு, இது வந்து ரியாலிட்டி கிடையாது. உங்களுக்கு நேராக வந்து நல்லா இல்லைனா இந்த மாதிரி ரூம்குள்ளே நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. ரியாலிட்டிலேருந்து இந்த டைமென்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் கலராக இருக்கும். ரூம்ஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்கும், பல ஆயிரம் ஏக்கர் கணக்கில் போயிட்டு இருக்குதும். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளோரசன்ட் லைட்ஸ் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த சவுண்டு, அந்த லைட்டோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்கிட்ட போகிறோன்னு தெரியாது, என்ன பண்ணுறோன்னு தெரியாது. பேசிக்கலாக ஒரு மேஸ் மாதிரி போய் சிக்கிடுவீங்க. அண்ட் சில டைம்ஸ் திடீர்னு சவுண்ட் எல்லாம் கேட்கலாம். ஒருவேளை சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்கள் மர்கேசாலா தான். ஏன்னா அங்கே இருக்கிற ஏதோ ஆக்கிரமிச்ச பேயாக கூட இருக்கலாம், இல்லை உங்களை மாதிரியே உள்ளே போய் எவனா மாற்றுறவன் வழி தெரியாமல் திசை தெரியாமல் பைத்தியம் பிடிச்சி உங்களை பார்த்தோன்னா கடிச்சு கொண்டுருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேய் கதை மாதிரி கிளப்பிட்டான். அந்த ஃபோட்டோக்கும் அந்த கதையும் ஒரு மாதிரி நல்லா சிங்கின் ஆகவும் அது பயங்கரமாக இன்டர்நெட்டில் பேசும் பொருளாக மாறுது. அண்ட் அதை பேஸ் பண்ணி நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய கேம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, பயங்கரமான சீரீஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. யூடியூப்பில் ஒரு பர்டிகுலர் சீரீஸ் இந்த மாதிரி இருக்குது, பயங்கரமாக பிச்சுக்குது, அப்படியே அள்ளுது வியூஸு, பயங்கர வைரலாக போகுது. அது யாரோட சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டரோட சீரீஸ் தான். அவரோட பேர் கேன் பார்சன்ஸ். சரிங்களா? ஸோ அவர் வந்துட்டு பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ் எடுக்கிறாப்புல பயங்கரமாக இன்டர்நெட்டில் பற்றிக்குது. அது வந்து இவ்வளோ பற்றிக்கவும் இது ஒரு படமாகவே எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வராங்க. அதனால் நடக்கும் படம் தான், அதனால் நடந்த படம் தான் இந்த பேக் ரூம்ஸ். இதுதான் பேக் ஸ்டோரி. சரியா? ஸோ பேக் ரூம்ஸோட கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். பட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்மியான விலையில் கூல் ஆக்சசரிஸ் பிடிக்குன்னா ப்ளீஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே இப்போ ப்ராடக்ட் லிங்க் வரும், டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்கள். 200+ ரூபா தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கி பார்த்தா யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக கிரே கலர் கேப் மாதிரி போட்டிருப்பேன். பட் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கும்போது இதுவும் 200+ ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் அ பீனி, செல்ஃப் டிசைன் பீனி. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. 200+ rupees தான். அகைன் இங்கே ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சதான் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூடியூப் சொல்லிட்டேன்டா, பிரேஸ்லெட் பீனி சொல்லிட்டேன். டேக் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. கதைக்களம் ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த கதையில 2 கேரக்டர் தான் மெயின். ஒரு பேஷண்ட், ஒரு தெரபிஸ்ட். இந்த பேஷண்ட் வந்து ஒரு ஆளு, அவன் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கான். சரியா? அவன் வந்து பயங்கர அம்பிஷியஸான ஆளு, என்னென்னமோ பண்ணணும்னு ஆசைப்பட்டான் வாழ்க்கையில. பட் ஆனால் எதுவுமே பண்ண முடியாம ஒரு விரக்தியில இருக்கான். ஸோ வந்து கவுன்சிலிங் போயிட்டு இருக்கான் தெரபிஸ்ட் கிட்ட. சரியா? ஸோ அந்த மாதிரி புலம்பி தள்ளிட்டு இருக்கான் தெரபிஸ்ட்டை. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அந்த தெரபிஸ்ட் கிட்ட ஒரு விஷயம் சொல்றான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் கடையில பேஸ்மெண்ட் கிட்ட வந்துட்டு ஒரு வெளிச்சம் பார்த்தான் செவுத்துக்கிட்ட. அந்த வெளிச்சம் என்னன்னு சொல்லிட்டு போய் தொட்டு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா இன்னொரு உலகத்துக்குள்ள போயிட்டான். அதாவது பேக் ரூம்ஸ்குள்ள போயிட்டான். அது வந்து பயங்கரமான உலகமா இருக்குது, என்னன்னே தெரியல, எக்ஸெட்ரான்னு சொல்றான். அந்த லேடி வந்து ஐயோ ஏற்கனவே விரத்தில இருக்கான், சரக்கு வேற அடிப்பாங்க, ஓவரா ஏதோ உளறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ப மாட்டாங்க. நம்பலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போறாள் சிக்கிறான். இவன் என்னடா திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச இந்த தெரபிஸ்ட் ஐயோ நம்ம ஏதோ நம்மளை ப்ரூவ் பண்ணுறப்ப உள்ள மாட்டிட்டான் போல இருக்கு, சரி நம்ம காப்பாற்ற போவோம்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி உள்ள போறாங்க. காப்பாற்ற போற இடத்துல காப்பாற்றுற மாதிரி நிலைமை ஆச்சா இல்லை காப்பாற்றிட்டாங்களா என்ன ஆச்சாங்கிறது தான் மீறி கதை. ஓகேவா? தட்ஸ் pretty much the shortest version of the கதை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். பட் nevertheless படம் ஓவரால் வாட்சா எனக்கு பர்சனலாக
இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுட்டு போய் தான் மேபி ஓரளவுக்கு அப்பீல் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஒன்றுமே தெரியாமல் போனதுனால சுத்தமாக வந்து அப்பீல் ஆகலன்னு தான் சொல்லணும். மேக்கிங் சூப்பராக இருக்குது. அந்த ரூம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அது எஸ்பெஷலி ஒரு பயங்கர ஆழமான ரூமை காட்டுவாங்க. அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடும்போது ஒரு இடத்துல ஒரு ரூம் காட்டுவாங்க. அது நீங்கள் பாருங்கள், கிளியராக தெரியும், துண்டாக தெரியும். அந்த இடம் தான் வந்துட்டு த சீன் ஆஃப் த மூவி. அந்த மேக்கிங்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. மற்றபடி அந்த ரூம்ஸ் உள்ளலாம் கொஞ்சம் அதை காட்டின விதம், ஒரு ஈரி ஒரு அட்மாஸ்பியர் அதை க்ரியேட் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் ஓவரால் ஸ்கிரிப்டாக பெருசாக இழுக்கவே இல்லை, பெருசாக பயப்படுத்தல. 1-2 இடத்துல ஜம்ப் ஸ்கேர்ஸ் வருது. பட் மற்றபடி அப்பீல் ஆச்சானா ஒரு மாதிரி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டு போயிருந்தா மேபி கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்கலாமா என்னன்னு தெரியல. பட் பார்த்துட்டு போயிருந்தாலும் பெருசாக கனெக்ட் ஆகிருக்குமான்னு தெரியல. பிகாஸ் இட் வாஸ் நாட் தட் அப்பீலிங். மேபி சீரீஸில் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சா, யூடியூப்பில் அந்த போட வீடியோஸ் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்துச்சா என்னன்னு தெரியல. சினிமானால அகைன் இந்த ஃபேக்டர் வந்து பெருசாக அப்பீல் ஆகாமல் போச்சா என்ன ஏன்னு தெரியல. பட் ஓவராலாக வந்துட்டு ஒரு ஓகே இஷ் வாட்சாக தான் எனக்கு தோணுச்சு. ஐ ஹேட் சூப்பர் ஹை ஹோப்ஸ் பிகாஸ் இட் வாஸ் கம்பேர்ட் அந்த லிஸ்ட் ஆஃப் ஒப்சஷன்லாம் வந்ததில் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ பயங்கரமான படமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஸ்கிரிப்ட் வைஸ் பெருசாக ஒன்றும் ஸ்ட்ராங்காக அப்பீல் ஆகலை. அந்த ஃபியர் ஃபேக்டரும் பெருசாக ஒன்றும் கொடுக்கல. அந்த உள்ளே இருக்கிற அந்த ரூம்ஸ், அதை எடுத்த விதம், பெர்ஃபார்மன்ஸஸ், ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே, அது குறை சொல்ல முடியாது. பட் மற்றபடி வந்துட்டு படமாக ஓவராலாக பார்க்கும்போது ஒரு மாதிரி ஓகே சுமார் படமாக தான் எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. ஐ மைட் பி ராங், சாரி, பட் திஸ் இஸ் பர்சனலி மை ஒப்பீனியன். வில்லனையும் கொஞ்சம் பொம்மை மாதிரி காட்டினாங்க. என்னன்னு தெரியலங்க, மேபி ரொம்ப க்ரீப்பியாக காட்டக்கூடாதுங்கிறக்க அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் வில்லனை ஸ்டார்டிங்கில் பயமான பில்டப் பண்ணி கடைசியில் பொம்மை மாதிரி காட்டினாங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ, இட் ஜஸ்ட் டிட்ன்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் பேக் ரூம்ஸ் அண்ட் யா, ஐ எம் கிளாட் தட் ஐ டிட் மை ரிசர்ச். அது கொஞ்சம் ஆறுதலாக வச்சிருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் பண்ணனால தான் இப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஆறுதல். மற்றபடி ஓவரால் த ஃபிலிம் இட் வாஸ் ஓகே இஷ் ஃபார் மீ. அவ்வளோதான், தட்ஸ் ப்ரீ மச் இட். திஸ் இஸ் மை ரிவ்யூ. உங்கள் தான் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ நன்றி குறித்து சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.